காரணம் உசுரே விட்டுருவேன் உசுரே எல்லாருக்கும் வணக்கம். நான் ஜோ. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம அப்படியே நம்ம மங்களூர்லேருந்து அப்படியே மாகி வந்து இறங்கிட்டு இங்கே நம்ம என்ன பண்ணோன்றதான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஒரே ஃபண்ணுங்க, என்ன சொல்கிறதுனே தெரியல. இந்த ஊரே ஒரு மிஸ்டாரிக்கான ஊர். அதை பற்றி உங்களுக்கு இந்த வீடியோவில் ஃபுல்லாக நான் வந்து டீட்டெயிலாக சொல்லுவேன். ஸோ கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஃபைனலி நம்ம வந்து மாகியை வந்து இறங்கியாச்சுங்க. பார்த்தீங்களா, நம்மளால் தான் இவ்வளோ நாள் இவ்வளோ நேரம் நம்மளை வந்து கேரி பண்ணிட்டு போயிட்டு இருந்தான். இப்போ நம்ம அப்படியே வெளியே போயிட்டு எங்கே சுற்றுறது என்ன பண்ணுறதுன்னு பிளான் பண்ணுவோம். நம்ம ஆளுக்கு ஒரு பாய் சொல்லிடுவோம். இவ்வளோ நேரம் நம்மளை ஸ்பீடாக கூட்டிகிட்டு வந்து விட்டார். இறங்கினோடனே நம்ம அப்படியே மேலே ஏறி வெளியே போகிறது தான் பார்க்கணும். பாருங்கள், கூட்ஸ் ட்ரெயின் எப்படி இருக்குது. இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் கூட்ஸ் என்ன மேல் வியூலேருந்து பார்க்குறேன். நம்ம ஆள் கிளம்பிட்டான். வேலை நடந்து கொண்டிருக்கிறது. அதனால சிமெண்ட்டு கல் எல்லாம் அடிக்கடி வச்சிருக்காங்க. வெல்கம் டு மாயே ஸ்டேஷன். உங்களை அன்புடன் இறங்கினோன்னா ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே உங்களுக்கு பேசிக் கம்யூனிட்டிஸ் கிடைக்கிற கடையெல்லாம் இருக்குது. ஸோ பரவாயில்ல. நான் கூட மாகேனோடனே ஒரு சின்ன ஊர் மாதிரி இருக்கும், கொஞ்சம் நாள் பொருட்களுக்கு கடை கஷ்டமாக இருக்குன்னு பார்த்தேன். பட் முடிவெட்டுற கடையில் ஆரம்பித்து லாட்ரி கடை முதற்கொண்டு எல்லாமே இருக்குது. ஃபோன் கடை, லாட்ரி கடை, அதே மாதிரி ஆட்டோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபெசிலிட்டி வந்து அவைலபிள் 24/7. கேரளா பொறுத்த வரைக்கும் ஆட்டோ வந்து நமக்கு கர்நாடகா மாதிரி கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு ஆட்டோ வந்து கொஞ்சம் கம்மி. பட் இந்த 2 ஸ்டேட் நான் பார்த்த வரைக்கும் கர்நாடகா மற்றும் கேரளாவில் ஆட்டோ வந்து நம்ம 24/7 எல்லா டைமும் உங்களுக்கு கிடைக்கும். இடம் தான் வந்து இப்போதைக்கு பாண்டிச்சேரி கண்ட்ரோலு. பட் இங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா KL 13 KL 18 தான் வண்டி நம்பர் அதிகமாக இருக்குது. இங்கே இருந்துச்சுன்னா PY03 வந்துருச்சுடா, சொல்லி முடிக்கல. வண்டி நம்பர் பாருங்கள், PY03. அதாவது நம்ம பாண்டிச்சேரி எக்ஸாக்டாக தமிழ்நாட்டு பக்கத்தில் இருக்க பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா 01 02 தான் இருக்கும் PY. பட்டு மாஹேல 03. இன்னொரு இடத்துல 04 எங்கே இருக்குதுன்னு ஆந்திரா 5 வந்து அந்த வில்லியனூர் சைடு இருக்கும். ஓகே, 05 வந்து தனியாக இருக்குது, 04 இருக்குது. அதான் 5 தான் இருக்குது. 1 2 3 4 5 1 2 எனக்கு தெரிஞ்சு நம்ம தமிழ்நாட்டில் இருக்க பாண்டிச்சேரி. அப்புறம் இந்த 3 வந்து பார்த்திங்கன்னா மாஹே, இந்த புதுச்சேரி கண்ட்ரோல் இருக்க மாஹேல. எவ்வளோ டீட்டெயில்ஸ், ஒவ்வொரு ஊருக்கும் போனால் ஒவ்வொரு டீட்டெயிலு. இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஏதோ வியூ பாயிண்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பாலாஜி கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். இல்லை, ஆட் பண்ணுவேன். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம மங்களூரில் இருந்த மாதிரி குழுன்னு இருக்குன்னு நினச்சோம். இங்கே உள்ளே வந்தோடனே உங்களுக்கு தெரியுதா, வேர்த்து கொட்டுது. கண்ணாடி ஸ்டைலுக்காண்டி இல்லை நண்பர்களே, வெயிலுக்காண்டி இல்லை, கண்ணில் கட்டி மாதிரி லைட்டாக வீங்கிருச்சு ஹீட்னால, அதுக்காண்டி போட்டிருக்கேன். வீடெல்லாம் பாருங்கள், கேரளா ஸ்டைல் வீடு தான் எல்லாமே. ரோடு இல்லை, இந்த ஊரே பார்த்தீங்கன்னா அநியாயத்துக்கு அமைதியாக இருக்குது. என்னன்னு தெரியல, ஏன் இந்த ஊரில் யாரும் இருக்கீங்களா இல்லையா, ஏன் இவ்வளோ அமைதியாக இருக்குது? இல்லை நம்ம ஏதாவது சந்துக்குள்ளே வந்தனால இந்த ஊர் வந்து நம்மளுக்கு இப்படி தெரியுதான்னு தெரில. கடைசியில் ஒரு வண்டி ஓடுது, PY03. இங்கே ஏதோ ஸ்கூல் இருக்குது. தமிழில் எழுதியிருக்கா ஸ்கூலில், மாணவர்கள் சிறப்பு பேருந்து. உங்களுக்கு இதில் ஜூம் பண்ணி காட்டலாம் முடியாது, பட்டு இருந்தாலும் உங்களுக்கு பாருங்க, தெரியுதான்னு எனக்கே தெரில. உங்களுக்கு பாண்டிச்சேரி பஸ் அது முடிஞ்சால் உங்களுக்கு அது PY01. அப்போ அங்கே உள்ள வண்டி வந்து இங்கே ஓடுதுன்னு நினைக்கிறேன். தமிழ் எழுதியிருக்கு, அதாவது நான் படித்து காட்டுறேன். புதுச்சேரி அரசு ஏதோ துறைன்னு போட்டிருக்கு, கல்வித்துறை மாணவர்கள் சிறப்பு பேருந்து. வீடு அப்படியே ராஜா கொட்டார மாதிரி இருக்குது. இது ஸ்கூல் தானே இல்லை வேறு எதுவுமா? சாரி ப்ரோ, இது ஸ்கூல் இல்லைன்னு நினைக்கிறேன், இது வேறு ஏதோ.
ஆடிட்டோரியம் மாதிரி இருக்குது. இது பேட்மிண்டன் கோர்ட், ஆடிட்டோரியமும் இல்லை, பேட்மிண்டன் கோர்ட். எங்க இந்த ஊரில் ஆளுங்க இருக்காங்களா இல்லையானே தெரியலையேங்க. இது வரைக்கும் இவ்வளோ அமைதியான ஒரு ஊர் நான் பார்த்ததே கிடையாது. யாருமே காணோம். ரேராக யாராவது கிராஸ் பண்ணி பைக்லேயோ கார்லேயோ போனால் தான் உண்டு போல இருக்குது. ஆனால் வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா பலமாக பெருசு பெருசாக இருக்குது. ஆளுங்க தான் ரொம்ப கம்மி. ஓ சாரி, இந்த சைடு போகணும் போல். அதாவது நம்ம மஸ்ஜிதுக்கு அப்படியே ஆப்போசிட். காடு மேடு மலை தாண்டி போகிற மாதிரி இங்கே எல்லாமே இருக்குது. அதை தாண்டி தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். இப்போ பின்னாடி ஒருத்தன் வரான். சின்ராஸ் மோனடா நீனு கடிச்சு விட்டுறாத என்ன வச்சுக்கலாம். ஆனால் வீடு தாங்க பெரிய பெரிய மில்லியனர்ஸ்லாம் இருப்பாங்க போல இருக்குது இந்த சைடில். அந்த வீட்டோட மதில் பாருங்களே, செடி வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்காங்க வீட்டோட மதில். தெரியுது அவங்களுக்கு இது வீடு, இது வீட்டோட அந்த சவரு, அதாவது வால் ஃபுல்லாக செடி தான். சூப்பராக இருக்குது. நம்ம இங்கே ஒரு ஃபோட்டோ கூட எடுக்கலாம். அப்படி நல்லா இருக்குது. ஃப்யூச்சரில் யாராவது வீடு கட்டுற மாதிரி பிளான் இருந்துச்சுன்னா இந்த ஐடியா பிளான் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்குது வீடு ஃபுல்லாக. அந்த வால் ஃபுல்லாக பச்சை பச்சை சின்ன சின்ன அப்படியே இலைகள். கேரளா சைட்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கூண்டு, ஜங்கிலி கூண்டு மாதிரி கல் கூண்டோ ஜங்கிலி கூண்டோ கட்டிடுவாங்க. அதுக்குள்ளே தான் நீங்கள் குப்பை தொட்டி போடுற மாதிரி இருக்கும். 2-3 தடவை வெளியே சதறி கடைக்கு வந்திருக்கும். பட் இது நல்ல ஐடியா. இது வந்து நம்ம ஊரில் அப்புறம் அந்த கர்நாடகாலலாம் இந்த மாதிரி பிளான் பண்ணி வச்சாலும் நல்லாயிருக்கும். ஏன்னா கர்நாடகாலாம் வந்து தான் பிக் பண்ணுவாங்க. தமிழ்நாட்டிலையும் அப்படி தான் வந்து நம்மள்ட்ட வந்து வாங்குவாங்க. இப்படி மூளைக்கு மூளை, தெருவுக்கு மூளைக்கு இப்படி ஒரு ஸ்பாட் வச்சிட்டோம்னா நம்மளே போய் போட்டுக்கலாம். அதுவும் கேரளாவில் இன்னொரு ஸ்டெப் அஹேடாக போய் என்ன பண்ணிட்டாங்கன்னா வெட்டு தனியாக ட்ரை தனியாக வச்சுருக்காங்க. ஸோ திஸ் இஸ் நைஸ் முயற்சி. இந்த மாதிரி நம்ம ஊர்லேயும் பண்ணால் நல்லாயிருக்கும். நீண்ட நேரம் சாப்பாட்டை தேடி அலைந்த பிறகு ஒரு ஜங்ஷனுக்கு வந்திருக்கோம். தெரியுதா? இதுதான் அந்த ஜங்ஷன். இங்கே தான் அட்லீஸ்ட் நம்ம யாரையாவது பார்க்கவாது முடியுது மக்களை. ஜங்ஷன்னால மக்கள் இருக்காங்க. நம்ம சொல்லியிருக்காங்க ஸ்ட்ரெயிட்டாக போங்க, இங்கே வந்து சாப்பாடு கடை இருக்குது. ஏன்னா என்னோடய டாஸ்கே கிட்டத்தட்ட அப்படி தான். நம்ம வந்து ஆளுங்கள்கிட்ட கேட்டு தான் வந்து இடமும் அப்புறம் சாப்பாடு எல்லாமே தேடி கண்டுபிடிச்சி போக போகிறோம். ஏன்னா பிடிச்ச கட்டணா இப்போ இளைஞர்கள் பாடுறது அந்த காற்று வரும்போது மறந்துட்டியா? விஜய் பாட்டு என்ன பண்ணி இசை காற்றோல இல்லை என்றால் இசை கேட்க முடியாது. அந்த மாதிரி ஒரு பாட்டு சொல்லாத சொல்லலாம். லாட்ரி சீட்டில் உங்களுக்கு ஏதாவது இஷ்டம் இருக்கா? எனக்கே இல்லை. நான் வித்தாள். அப்போ எவ்வளோ அளவுக்கு நான் ஜாம்புவான் 22 வயசில் ஜாம்புவான் முடியுமா? அடுத்த கோயம்புத்தூரில் மார்டின்னு சொல்கிறாங்க. நான் இன்னும் ஆளை பார்க்கல, ஏதோ கேள்விப்பட்டிருக்கேன். அடுத்தது மார்டினில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் லாட்ரியில் ஜாம்புவான் லக்ஷ்மண். பேரை மாற்றிட்டேன், லாட்ரி லக்ஷ்மண். எப்படி அமைதி பாருங்க. நல்ல டைம் தானே, சுச்சுவேஷன். சாமியே சரணமையப்பா. நான் இந்து தான். இன்னும் நான் கடல் பார்த்து கம்மி. நான் தலை ரசிக்கேன். விஜய் பட்டினா பிடிக்கும். கெட்டா பிடிக்கணும் விஜய் ரசிக்கேன். அதுக்கு மேலே தலை சொல்லட்டுமா? நம்ம நீங்கள் முன்னாடி ஜீவித்தில் முன்னாடி போனோம். ஏன்னா மனநிலை தெரியும். நம்ம தமிழ்காரனா உசிரே விட்டுருவேன். உசிரே விட்டு பக்தி என்பதே தொல் பக்துவா நித்தம் வெற்றிதான் என் நண்ப விளையாடு மங்காத்தா. மனசிலாயோ நான் அந்த அங்கே போயிட்டு அவன் அந்த மாதிரி தான். சரி, ஒரு 10 ரூபா 5 ரூபா இருக்குமா சில்லற? அதான் அவன் காசு அவன் தான். சரி, நீங்கள் நல்லபடியாக இருங்க. அதான் அந்த நிற்கிறான் பாருங்க, இந்த வெள்ளை சட்டை. அதை போகிற அவன் ஓடி போயிட்டா பாருங்க. பிடிங்க அவனை. டேய் எங்கடா போகிற? இந்த இவன் தான் சரிடா ஒரு தமிழ். நல்லா தமிழ் ஸ்லிப்பாகுது. கல் வயிற்றுல போயிடுச்சே விய்யுது. கீழே அந்த கல் வயிற்றுல போனால் என்ன பண்ணோம்? அதான் வீந்தாச்சு. இந்த கல்லை தச்ச ஐயோ கூப்பிடுறானே தனியா கூப்பிடுறானே, என்ன பண்ண போறானோ? அப்படி ஐயனாரே குலதெய்வமே, உன் பிள்ளைய கூடயே இருக்கு அப்பா துப்ப ஆயிடுச்சு. காலில் மாட்டா தலைமை எங்களை பிடிச்சி ஒரே பண்ணா பண்ணிட்டோம். தலைமை மொட்டை சரக்கு போல பிடிச்சிட்டு நம்ம பாலாஜியை பிடிச்சி விடலை. பாலாஜிக்கு பயந்துட்டு ஓடி போயிட்டா அந்த சைடு. இந்த ஹோட்டல் தான் சாப்பிட வந்தோம். தமிழ்லையும் எழுதிட்டு பார்த்தீங்களா, மலையாளம்
இங்கிலீஷு தமிழ். இங்கே போய் நம்ம சாப்பிட்டு வந்துடுவோம். நம்ம பாலாஜி வந்து வரட்டும், மறுநாளைக்கு இங்கே வெயிட் பண்ணுவோம். பயந்து ஓடி போயிட்டான். அது வந்ததுக்கப்புறம் நம்ம நேராக போய் சாப்பிட்டு அவனை வச்சு இன்றைக்கி ஃபன் இருக்குது. மாட்டிக்கிட்டா பாருங்க. வந்தா வேமா வந்தீங்கன்னா ஹோட்டல் போய் சாப்பிட்டுடலாம். வேமா வாங்க. சாப்பாடு மீல்ஸ் கடைக்கு போட்டுருக்கு, போய் சாப்பிட்டு வந்துடுவோம். அடுத்து பார்க்கலாம். என் பேர் லக்ஷ்மண். லக்ஷ்மண் சொன்ன மாகில் தெரியும். அண்ணா ஒருத்தர் லக்ஷ்மண்ணு லாட்ரிக்கு வித்தாரு, சின்ன பையன் சொன்னா போதும் எல்லாரும். தேங்க்யூ சொல்லு. போதும் போதும் போதும், நீங்கள் நல்லபடியாக போயிட்டு வாங்க. சாமி சரணமா எப்பா. நான் 50,000 ரூபா அடித்தா 20 தலைவனை எப்படியோ விட்டு எஸ்கேப் ஆகிட்டு வந்தாச்சு. இப்போ உட்காந்துட்டு நல்லா சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். உங்களுக்கு கூட காட்ட என்ன நான் வாங்கணும்னு காட்டிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு வெளியே போயிட்டு எங்கே போகிறோம் அடுத்து பிளான் பண்ணுவோம். இன்றைக்கி சாப்பாடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 தோரன், அப்புறம் வந்து பீட்ரூட் பொரியல், அப்புறம் ஊறுகாய், அப்பளம், சாம்பார் சாதம், குழம்பு. அப்புறம் நம்ம ஒரு மீன் வாங்கி வச்சுருக்கோம். அதாவது புரட்டாசி மாதம் கடைபிடிச்சிக்கிட்டு இருக்கார் தம்பி, அதனால் அவர் வெஜ்ஜில் இருக்கார். நம்ம இன்னொரு ஆம்லேட் வர சொல்லியிருக்கோம். ஐயோ, வயிறும் நிறைஞ்சிருச்சு, மனசும் நிறைஞ்சிருச்சு. அந்த மாதிரி ஒரு சாப்பாடு ரொம்ப நாள் கழிச்சு நான் கேரளா மீல் சாப்பிட்டேன். எனக்கு என்ன ஓணம் இந்த டைமில் வந்து நான் பெருசாக வந்து ஓணம் சத்தியா சாப்பிடல, அதனால் ஒரு சின்ன வருத்தங்களாகவே எனக்கு இருந்துச்சு. பட் இப்போ அந்த வருத்தம் வந்து நிறைவேறி விட்டது. வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா வயிறு முட்டை வெறும் 60 ரூபா தாங்க மீல்ஸு, ரொம்ப ஜாஸ்தி கூட கிடையாது. 60 ரூபாய்க்கு மீல்ஸை போட்டு முடித்தோம். அப்புறம் ஒரு மீன் வாங்கினேன். அந்த மீன் 50 ரூபா 40 ரூபா தான். ஒரு முட்டை வாங்கினேன், முட்டை 20 ரூபா. செம்ம அஃபோர்டபுள் ரேட்டு. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா மாகி பக்கம் வந்தீங்க, இப்போ நல்ல கேரளா சாப்பாடு சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த அம்மா ரெஸ்டாரண்ட் போயிருங்க, ஜங்ஷன்லேயே இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்படியே ரயில்வே ஸ்டேஷன் நோக்கி போயிட்டுருக்கோம். நம்மளுக்கு வந்து 5 மணிக்கு கண்ணூர்லேருந்து நமக்கு பெங்களூர் போகிற ட்ரெயின் இருக்குது. ஆனால் நம்ம புக் பண்ணியது பெங்களூர்லேருந்து தான். ஸோ நம்ம கண்ணூரில் ஏறி அன்ரிசர்வில் போக போகிறோம். அன்ரிசர்வ் எது வரைக்கும் போக போகிறோம்? மங்களூர் வரைக்கும் போயிட்டு மங்களூர்லேருந்து நம்ம ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கோம். அதுவும் வெயிட்டிங் தான், கன்ஃபார்ம் கிடையாது. ஸோ போனால் தான் தெரியும் நம்மளுக்கு டிக்கெட் வந்து கன்ஃபார்மாக இல்லையான்னு. ஸோ அதை நோக்கி உள்ள போயிடும். இப்போ நம்ம நேராக ரயில்வே ஸ்டேஷன் போகணும். மாஹி ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு அங்கே வந்து நமக்கு ட்ரெயின் வரும். அந்த 2:15 ட்ரெயினை பிடிச்சி நம்ம நேராக கண்ணூரில் இறங்குவோம். கண்ணூர் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறமாட்டிக்கு நம்ம அந்த பெங்களூர் போகிற ட்ரெயினை பிடிச்சிருவோம். ரயில்வே ஸ்டேஷனுக்கு நம்ம போகிற ரூட்டை பார்த்தீங்களா, அநியாயத்துக்கு ஒரு சின்ன சந்துக்குள்ளே ஏறி போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள், கேரளாவில் எங்கள் வீட்டிலேருந்து சர்ச்சுக்கு போகிறதுக்கு இந்த மாதிரி சந்து தான் இருக்கும். இப்போ இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கே நம்ம அப்படி தான் போயிட்டுருக்கோம். நல்லா இருக்குது, இதுவும் நல்லா இருக்குது. ரயில்வே ஸ்டேஷன் போகிற ரூட்டே சூப்பராக இருக்குது. ஆனால் சந்துக்குள்ளே வந்து பெரிய பெரிய வீடாக கட்டிட்டாங்க. உங்களுக்கு இங்கே வெறும் பைக்கு மட்டும்தான் வரும். நம்ம கார் கீரெலாம் அதுக்கெலாம் கொண்டு போகிறதுக்குலாம் வாய்ப்பே கிடையாது. வெறும் பைக் வச்சு தான் நீங்கள் நேரம் அட்ஜஸ்ட் பண்ணணும். கார் வாங்கினாலுமே நீங்கள் வெளியே தான் எங்கேயா நிப்பாட்டணும்னு நினைக்கிறேன். நம்ம திரும்பி நம்ம ஏறி வந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கே நம்ம திரும்பி வந்துட்டோம். வாங்க இனிமேல் நம்ம போய்ட்டு டிக்கெட் எடுக்கணும். பாலாஜி டிக்கெட் எடுப்போம். நம்ம போய்ட்டு இடத்த பிடிச்சி உட்காந்துட்டு நம்ம கண்ணூர் ட்ரெயினுக்காண்டி வெயிட் பண்ணணும். ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம மாஹியில் ஏறி அப்படியே கண்ணூர் ட்ரெயினை பிடிச்சி நம்ம கண்ணூர் வந்து இறங்கிட்டோம். ஸோ நம்ம இந்த வீடியோவை நம்ம வந்து இந்த கண்ணூர் ஸ்டேஷன்லேருந்து நம்ம என் பண்ணுறோம். ஸோ உங்களுக்குலாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் எல்லாத்துக்கும் முன்னாடி நம்ம அக்யூட் பாலாஜி சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ட்ரெயின் லேட்டான எல்லா வீடியோவும் நம்ம அக்யூட் பாலாஜி சேனலில் பார்க்கலாம். முடிச்சு விட்டாச்சு. 1000 அப்படி சொல்லுவான். இருந்தாலும் நம்ம தான் சப்போர்ட் பண்ண நம்ம ஃப்ரெண்டை. ஸோ நீங்கள் மறக்காமல் வேகமாக போயிட்டு அவர் சேனலில் வந்து கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகே கைஸ், பாய் பாய். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், மீண்டும் வருக.